அமைச்சரை சுற்றியோ இல்லை முதலமைச்சர் அலுவலகத்தை சுற்றியோ இருந்த இந்த ஃபண்ட் கலாச்சாரம் இனிமேல் கிடையாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒப்பந்ததாரர்கள் மத்தியில் பேசிய காணொலிதான் இது. கட்சிக்கான வளர்ச்சி நிதி வாங்கக்கூடாது என்ற கருத்தை தாவேக அமைச்சர் மட்டுமல்ல, தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே முதல்வரும் நேரடியாக அதிகாரிகளிடம் இது குறித்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இனி எந்த துறையிலும் கட்சி நிதி என சொல்லப்படும் பார்ட்டி ஃபண்ட் பெறக்கூடாது என விஜய் தலைமையிலான தாவேக அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை சமூக ஆர்வலர்களும் ஒப்பந்ததாரர்களும் வரவேற்றுள்ளனர். அப்ரூவலுக்காக பார்ட்டி ஃபண்ட்னு ஒன்று வாங்குவாங்க. அதையும் நம்ம கட்டுமான திட்டங்கள் சார்ந்த எம் ஃபண்ட், இந்த ரெண்டுத்தையும் முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டின் நிர்வாக வரலாற்றில் நேர்மையான முதலீட்டு சூழலை உருவாக்கும் முக்கியமான அறிவிப்பு என்றும், இது தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், கட்டுமான நிறுவனங்கள், மனை மேம்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பலனளிக்கும் என்றும் வாதிடுகின்றனர். பார்ட்டி ஃபண்ட், அதாவது PF என்றால் என்ன? இது நிர்வாக ரீதியில் அறிமுகமானது எப்போது? தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளுக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு முக்கியம்? இதனால் தமிழ்நாடு மக்கள் தலையில் விழுந்த சுமை என்ன? விரிவாக பார்க்கலாம். பார்ட்டி ஃபண்ட் என்பது என்னன்னா, அரசியல்வாதி பெறும் லஞ்சத்திற்கு ஒரு டீசென்டான வேர்டுன்னு சொல்லி பார்ட்டி ஃபண்ட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஒரு அரசு ஊழியர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடாக பணம் பெற்றால் அதை லஞ்சம் என்கிறோம். அதையே ஒரு கட்சி பெயரில் பெற்றால் அதைத்தான் நாசுக்காக பார்ட்டி ஃபண்ட் என்கின்றனர். 1970களில் இருந்தே இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. தேர்தல் செலவுக்கு பெருவாரியான கட்சிகள் பார்ட்டி ஃபண்டை தான் சார்ந்திருப்பதால் இன்று அது அரசு நிர்வாகத்தின் ஒரு அங்கமாக மாறிப்போனதாக கூறுகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான பணிகள் டெண்டர் முறையில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தனிநபருக்கோ அல்லது தனியார் நிறுவனத்திற்கோ ஒதுக்கப்படுகிறது. அதில் பணிக்கு யார் குறைவான செலவை குறிப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு டெண்டர் வழங்கப்படும். ஆனால் முந்தைய ஆட்சிகளில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை, மாநகராட்சி, நகராட்சி என அனைத்து துறைகளிலும் ஒப்பந்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ப்ரீஃபிக்ஸ் செய்யப்படும். அப்படி ப்ரீஃபிக்ஸ் செய்யப்படும் நபருக்கு ஒதுக்கப்படும் டெண்டருக்கு இவ்வளவு சதவிகிதம் பணத்தை கொடுக்க வேண்டும் என மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவெடுக்கப்படுகிறது. இதில் மேல்மட்டு முதல் கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் பலனடைவர். ஆனால் பெரும்பாலான தொகை கட்சிக்கு, அதாவது பார்ட்டி ஃபண்டாக செல்லும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த நிலையில் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துவோம் என கூறி ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருக்கும் தாவேக காலம் காலமாக டெண்டர் ஒதுக்கீட்டில் வேறு எந்த வகையிலும் பார்ட்டி ஃபண்ட் பெறக்கூடாது என அறிவித்திருப்பதை வரவேற்பதாக அறப்போர் இயக்கத்தின் தலைவர் ஜெயராம் வெங்கடேசன் கூறுகிறார். கிட்டத்தட்ட 10%, 11%, 15% வரைக்கும் போயிருக்கு. சமீபத்துல EB கான்ட்ராக்டர் அசோசியேஷன் சொல்றாங்கன்னா, என்கிட்ட 35% வரையெல்லாம் பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் 15% அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியதுல அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அதுல பெரும்பாலான தொகை பார்ட்டி ஃபண்டாக இருக்கும். மீதி இருக்கிறது அந்த இன்ஜினியர்ஸ், மிச்ச அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சமாக இருக்கும். இப்படி முறைகேடாக கட்சிகளுக்கு லஞ்சமாக செல்லும் பணம் ஒப்பந்ததாரரை மட்டும் பாதிக்காது, அது திட்டத்தின் தரத்தை முற்றிலுமாக சீர்குலைக்கும். இதனால் குண்டும் குழியுமான சாலைகள் தொடங்கி மோசமான குப்பை மேலாண்மை, தரமில்லாத குடிநீர், கட்டடம், வெள்ள பாதிப்பு என சாதாரண மக்களுக்கு தரமில்லாத சேவையே கிடைக்கும். பெரும் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஏழை எளிய மக்களே பெரும்பாலும் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இப்போ ஒரு சிட்டி லெவல்ல ஒரு சாலை இருக்குன்னா அது ஒரு 7-8 ஆண்டுகளாவது அதோடைய லைஃப் டைம் வரணும். ஆனால் அது ஒரு வருஷம் கூட வர்றது கிடையாது. நிறைய இடங்கள்ல வருஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல ஏற்கனவே மாநகராட்சியில நாங்கள் சில ஊழல்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது 6 இன்ச் கேப்ல கம்பி வைக்கணும். இதுதான் டெண்டர்ல இருக்கு. ஆனா 11 இன்ச் கேப்ல கம்பி வச்சாங்க. குடித நீர்ல சாக்கடை வாசனை வருது அப்படிங்கிறது மெட்ரோ வாட்டர்ல நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா இது போன்ற ஊழல்கள்னாலதான் கண்கூடாக நடக்குது. கடந்த காலங்களில் இதுபோன்ற பார்ட்டி ஃபண்டால் நேரடியாக பாதிக்கப்பட்ட துறையாக கட்டடத்துறை இருந்து வந்ததாகவும், ஆனால் இந்த அறிவிப்பு தங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பதாக சென்னை பெருநகர கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் கூறுகிறார். முன்னாடிலாம் 8 பிளாட் மேல போயிடுச்சு NOC அப்படின்றது கம்பல்சரி. சரியா? சோ அந்த NOC ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நிறுத்திக்கலாம். அதுவும் எது வழிவகுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரைபை தான் இது சரியில்லை, அது இல்லை, எந்த வித தேவையில்லாத காரணம் அவங்களுக்கான அந்த NOC கொடுக்கறதையும் தடை இருக்கக்கூடாது. என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன ரெமெடியோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு 30 நாளுக்குள்ள அந்த ஃபைலை மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லக்குள்ள. சோ இது ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் திரைமறைவில் நடந்த இந்த விவகாரம் வெளிப்படையாக பேசுபொருளாக காரணம் முன்னாள் அமைச்சர் நேரு மீதான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை தான். குறிப்பாக அவர் பொறுப்பு வகித்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணிகளுக்கான ஒப்பந்த மதிப்பில் 7.5 முதல் 10% வரை திமுக அமைச்சர் ஒருவரின் கூட்டாளிகளால் கட்சி நிதியாக வசூலித்தது விசாரணையில் தெரியவந்ததாக அமலாக்கத்துறை வெளிப்படையாக குற்றம் சாட்டியது. ஆனால் மின்சாரத்துறையில் 35% வரை பார்ட்டி ஃபண்டாக பெறப்பட்டதாக கூறும் ஜெயராம், மதுவிலக்கு, மின்சாரம், நெடுஞ்சாலை என பல துறைகளிலும் ஆதிக்கமிக்க ஒரு நபர்
ஒருவர் அமர்த்தப்பட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் கண்காணிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் அமைச்சரை விடவும் குறிப்பிட்ட துறையில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார். இன்ஃபேக்ட் டாஸ்மாக்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா விசாகன் அவர்களை ரெய்டு செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் லீக் செய்யப்பட்டது. அப்பொழுதும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சில எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், ரிதீஷ் போன்றவர்கள், அந்த மாதிரி பெயர்கள்லாம் அடிப்பட்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலர் அவங்க கிட்டதான் இவங்க ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு அதிகாரி இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வாங்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அந்த IAS அதிகாரி தூக்கி எறியப்படுகிறார். அந்த பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் செய்யக்கூடிய அந்த நபருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அவங்க அங்க தொடரவே முடியுங்கிற சூழ்நிலை பல இடங்கள்ல இருக்கு. அப்போ இது ஒரு கம்ப்ளீட்லி ராட்டன் சிஸ்டமாக மாறி இருக்கிறதை இது போன்ற விஷயங்கள் காண்பிக்கிறது. காலம் காலமாக சமூகத்தை அரித்துக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பை களைய அறிவிப்பு வெளியிடுவது எளிது. ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கு களத்தில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் என்கிறார் ஜெயராமன். மேலும் 80 முதல் 90% அதிகாரிகள் இந்த நடைமுறையில் ஊறிப்போனவர்களாக இருப்பதால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் பல துறைகளில் இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்றும் விளக்குகிறார். எனினும் இதை நடைமுறைப்படுத்தினால் தரமான சேவை மக்களுக்கு கிடைக்கும் என கூறுகிறார் அவர். ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் PWD போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பில்டிங் பேஸ்டா இருக்கும், இல்ல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டா இருக்கும். இப்போ ஸ்டேட் ஹைவேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ரோடு போடுறதுதான். அவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் இருக்கும் வருஷத்துக்கு. அப்ப 2 நாள்ல அந்த ரோடு போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எளிமையா அதுல இவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், PWDல பில்டிங் கட்டுறது, WRD டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், அதுல நாங்க நீர்நிலைகளை தூர்வாரணும் அப்படிங்கிற பேர்லயே உங்களுக்கு தண்ணியில நிலத்துல ஏதாவது பண்ணாங்க, குவாலிட்டி சரியில்லைனாலே நம்மளால பார்க்க முடியாது. தண்ணி கடியில என்ன பண்றாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால நீங்க அதை செக் கூட பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி துறைகள்லாம் மிக அதிக அளவுல இந்த ஊழல்கள் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு 25 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் செலவாகும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு சுருக்கிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு 2000லயே நம்ம ஒருத்தருக்கு வீடு கிடைக்கும். அப்போ ஒரு பொதுமக்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரணும் சேவிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்போ கட்டுமானமும் கட்டுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமா இன்னைக்கு எடுக்கிற இனிஷியேட்டை இதே மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல இதாக தான் அமையும். எனினும் தாவேகாவின் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு எதிராகவும் மாற வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த திடீர் அறிவிப்பு அதிகாரிகள் மத்தியில் அரசுக்கு எதிரான சூழலை உருவாக்கி சிக்கல்களை ஏற்படுத்தலாம். நிர்வாக ரீதியாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு அமைப்பை அடிப்படையில் இருந்து மாற்றுவது கடினமான ஒன்றுதான் என்றாலும் அதையெல்லாம் சமாளித்து நேர்மையான அரசாங்கத்தை தாவேகாவால் கொடுக்க முடியுமா? வரும் நாட்களில் தீவிரமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிர்வாக ரீதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய கட்சியாக தாவேகா மாறலாம். இவங்களை எடுக்கக்கூடிய எஃபர்ட்ல ஈவன் 20% ஃபர்ஸ்ட் லெவல்ல குறைஞ்சால் கூட நான் சொல்லக்கூடிய 3 லட்சம் கோடி ரூபாய் செலவினங்கள்ல 20% என்பது ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய். அப்ப 60,000 கோடி ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட்டை விழக்கூடிய துண்டு. இன்னைக்கு செலவினங்களுக்கும் ரெவென்யூக்கும் உள்ள டெபிசிட் இருக்கு இல்லையா? இப்ப ரெவென்யூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4.65 lakh crores இவங்க எஸ்டிமேட் போடுறாங்க. ஆனா ரெவென்யூ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 3.45 lakh crores தான். சோ 1.2 lakh crores டெபிசிட் இருக்கு. அது எங்க வரும்? கடன் வாங்குவாங்க. பிளஸ் இன்னைக்கு இப்ப புதிய அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு ஆகக்கூடிய செலவினங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல நடக்கக்கூடிய இந்த ஊழலை குறைப்பது, நல்லாட்சியை நோக்கி ஒரு அரசு நகருவதுதான் சரியான வழியாக இருக்கும். அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்ட் எவ்வாறு எங்கெல்லாம் முதலீடு செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? கமெண்டில் பார்ட் 2 என்று பதிவிடுங்கள்.